திருச்சிற்றம்பலம். திருமூல தேவநாயனார் அருளிய திருமந்திரம். அதில் சிவ நிந்தை, சிவ அபராதம், அதை பற்றி அவர் சொல்லியிருக்கா. பாடல்களை பற்றி பார்க்கலாம். தெளிவுறு ஞானத்து சிந்தையின் உள்ளே அழிவுறுவார் அமராவதி நாடி எளியன் என்று ஈசனை நீசர் இகழில் கிளியொன்று பூஞ்சையில் கீழது வாகுமே. ஒரு விஷயத்தை நம்ம கேட்டோம் அப்படின்னா அதை பற்றி மீண்டும் மீண்டும் சிந்தித்து அதில் ஒரு தெளிவு கிடைக்கும். இதுவே இறை ஞானத்தை நம்ம பெறணும் அப்படின்னா சரியை கிரியை யோக நெறியில் நிற்கும் பொழுது இறைவன் குருவாக வந்து ஞானத்தை உணர்த்துவான். விண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் தெளிந்த ஞானத்தோடு கூடிய சிந்தையால், அவங்க தெளிந்த ஞானத்தோடு, அதாவது சிவபெருமான் ஒருவன் தான் இறைவன் அப்படிங்கிற தெளிந்த சிந்தையோட மீண்டும் மீண்டும் ஆராய்ந்து அப்படி அந்த தெளிந்த நிலையை பெற்று சிவபெருமான் தான் முழு முதற் கடவுள், மற்ற அனைத்தும் உயிர் வர்க்கங்கள் அப்படிங்கிறத தெளிந்து இருக்கக்கூடியவங்களுக்கு இறைவனுடைய கருணையை பெறுவாங்க. அப்படி இல்லாமல் மூவரில் ஒருவன், அதாவது பிரம்மா விஷ்ணு ருத்ரன் என்று சொல்லக்கூடிய இந்த 3 பேரில் ஒருத்தர் தான் அப்படின்னு இறைவனை நினச்சி எளியன் என்று அவங்க தன்முனைப்போடு இருந்தாங்கன்னா அவங்களுடைய நிலை கிளி, அதாவது பூனை கையில் ஆகப்பட்ட கிளியை போன்றதாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மூவரில் ஒருவன் அல்ல, சிவபெருமான் வந்து இந்த மூவருக்கும் மேலான இறைவன் அப்படிங்கிறத தெளிந்து இருக்கக்கூடியவங்களுக்கு இறைவனுடைய கருணை அருள் திருவருள் கிடைக்கும். அப்படி இல்லாமல் மூவரில் ஒருத்தந்தான் அப்படின்னு இருக்கக்கூடியவங்களுக்கு நிலை, அவங்களுடைய நிலை வந்து பூனகையில் ஆகப்பட்ட கிளி போன்றதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்த பாடல். முழிந்தவர் வானவர் தானவர் எல்லாம் விழிந்தவர் மெய்நின்ற ஞானம் உணரார் அழிந்து அமுது ஊறிய ஆதிப்பிரானை தளிந்து அவருக்கு அல்லது தாங்க உண்ணாதே. முழிந்தவர் அப்படின்னா உலர்ந்த மேனியை உடையவர்களாம். இந்த வினை போகத்தால், இந்த இரு வினை, நல்வினை தீவினை காரணமாக பிறப்பு இறப்புக்கு உட்பட்டு வாடுவது திருமாலாகிய தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அந்த நிலை உண்டு. உண்மையான ஞானத்தை அவர்கள் உணராததால் அவங்க இறந்தவங்கள் அப்படின்னே சொல்கிறார். இறைவன் எப்படி இருப்பானா, கனிந்த அமுதம் போல இனிக்கின்ற பெருமானை தாங்க அடங்கினவர்களுக்கு அன்றி மற்றவர்களால் அவனை பற்றி அறிய முடியாது. அப்பர் பெருமானும் காமிப்பார். பூவனமும் வளஞ்சுழியும் பொருந்தினானை கரும்புதரு கட்டியே இன்ன அமிர்தை தேனை காண்பறிய செழுஞ்சுடரை கனக குன்றை அப்படின்னு சொல்லி சொல்லுவார். இறைவன் அப்படி கரும்பு கட்டி அமிர்தம் தேன் அப்படிலாம் இருக்கக்கூடிய பெருமான் அப்படின்னு அப்பர் பெருமான் சொல்கிறார். மாணிக்க வாசகன் சொல்லுவார். இரும்புதரு மணத்தேனை ஈர்த்து ஈர்த்து என் என்புருக்கி கரும்புதரு சுவையனக்கு காட்டினை உன் கழலினைகள். அவருடைய இறைவனுடைய திருவடி அப்படி இரும்பாக இருக்கக்கூடிய தன்னோட மனசை உருக்கி, அந்த எலும்பெல்லாம் உருக்கி கரும்பு போல் சுவையை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி காமிப்பார். உண்மை நிலை, அந்த சிவஞானந்தான் உண்மையான பேரின்பத்தை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறத சிவஞானத்தால் அன்றி மற்றவற்றால் அறிய முடியாது. பாசஞானத்தாலையும் பசு ஞானத்தாலையும் பார்ப்பரிய பரம்பரனை பதிஞானத்தாலே நேசமோடும் உள்ளத்தோடே நாட வேண்டும். அப்படி இறைவனை கரும்பை தேனை பாலை கனியமுதை கட்டியே ஒத்திருக்கக்கூடியவன் இறைவன். அவனை சீவபோதம் அற்றவர்கள் தற்போதம் அடங்கி, அந்த தற்போதம் இல்லாத நிலையில் எல்லாமே சிவமாக பார்க்கக்கூடிய நிலையில் அங்கே சிவம் பிரகாசிக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பாடலை காமிக்கிறார். அடுத்த பாடல். அப்பகையாலே அசுரரும் தேவரும் நற்பகை செய்து நடுவே முடிந்தனர் எப்பகையாகிலும் எய்தார் இறைவனை
பொய்ப்பகை செய்யினும் ஒன்று பத்தாமே. இறைவனை விளையாட்டாக கூட நிந்திக்கக்கூடாது. அப்படி நீ செஞ்சால் பொய்யா பகைச்சிக்கிட்டா கூட ஒன்று பத்தா பெருகும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பகைமைத்தன்மையால் தேவர்களும் அசுரர்களும் தங்களுக்குள்ளேயே பகைத்துக்கிண்டு அழிஞ்சு போனாங்க அப்படின்னு எங்கும் எல்லாமாகவும் எல்லாரும் எல்லாம் உயிருக்கு உயிராக இருக்கக்கூடிய இறைவன் அவனை பகைத்தவங்க தமக்குள்ளேயே கலகம் விளைவிச்சு மடிஞ்சிட்டாங்க. அதாவது தேவர்கள் தட்ச யாகத்தில் இறைவனை நிந்தித்து அங்கே போனதுனால வீரபத்ரரால் துன்பத்தை அனுபவிச்சா கூட திரும்ப சூரபத்மனால் அவனுக்கு துன்பம் ஏற்பட்டதுக்கு இவங்க தட்ச யாகத்துக்கு போனது தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி அசுரர்களும் இறைவனை நிந்தித்ததால் முருகப்பெருமானால் அவங்களுக்கு முடிவு வந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் எந்த வகையாலையும் இறைவனை நிந்தித்தல் கூடாது என்பதை சொல்கிறாரு. போகமும் மாதர் புலவி அது நினைந்து ஆகமும் உள்கலந்து அங்குள்ளது ஆதலின் வேதியராயும் விகிருதனாம் என்கின்ற நீதியுள் ஈசன் நினைப்பு ஒளிவாரே. வேதியராக பிறப்பால வேதியராக பிறந்தும் மாதர் போகமும் அவர்களோடு விளைந்த ஊடல் காரணமாக தாகமும் கொண்டு இருந்தாங்க. யார்? நம்ம கார்காவனத்து முனிவர்கள்லாம் இந்த நிலையில் இருந்தவங்க தான். அப்படி இருந்ததுனால அவங்கெல்லாம் இறைவன் அங்கே பிச்சாடர் வேடம் பூண்டுவா அவங்களுக்கு அறிவுறுத்துறார். அப்படி இறைவனை மறந்து இருந்ததுனால வேதம் உணர்ந்தவர்கள் நிலைத்த இன்பம் இது, நிலையற்ற சிற்றின்பம் இது அப்படின்னு பாகுபடுத்தி உணர்ந்தும் கூட, வேதத்தை உணர்ந்தும் கூட கலவியும் புலவியுமே நினைத்து தாமே கடவுள் என்று மயங்க இறைவனை மறந்து இருந்தாங்க. அதனால் அவர்கள் சிவ நிந்தையர் ஆகினாங்க அப்படின்னு இறைவனை எவ்வகையாலும் நிந்தித்தல் கூடாது. அதனால் நமக்கு அந்த சிவ அபராதம் துன்பம் ஏற்படும் அப்படிங்கிறத இந்த பாடல்கள் மூலமாக நமக்கு காமிக்கிறார். திருச்சிற்றம்பலம்.